Hello my dear children, we'll continue. This is question number 2C. Okay, hemophilia. Question number first key இருந்ததுனா 2C ல hemophilia இருக்கலாம். Second key நமக்கு கிடைக்குது அப்படினா that is 2C sickle cell anemia வா இருக்கும். Third key வருது அப்படினா hemophilia again. இதுதான் கொஞ்சம் மாற்றம் சொல்லிட்டேன் இல்லையா, தமிழ் மீடியத்துலேயும் சிக்கிள் செல் அனீமியா தான் இருக்குது. பட் கொஸ்டினில் என்ன இருக்குதோ அதுவே நமக்கு கேட்பாங்க. நோ ப்ராப்ளம், இது அப்கிரேட் ஆகலாம் இந்த ஒரு 4 மட்டும். ஓகே, ஸோ எய்தர் ஹீமோஃபீலியா ஆர் சிக்கிள் செல் அனீமியா. ஸோ ரெண்டும் படிச்சிட்டிங்க அப்படின்னா 2C யூனோ. ஓகே, இதனுடைய மார்க் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 2 மார்க்ஸ் இதுக்கு இருக்குது. ஓகே, ஒரு மார்க்கு நீங்கள் எழுதுறதுக்கும் இன்னும் ஒரு மார்க்கு டிஸ்கஷனுக்கும். ரைட், ஸோ 2 மார்க்ஸ் யூ வில் ஹேவ். இதுக்கு என்னது வைப்பாங்க, அந்த பெடிகிரி அனாலிசிஸ் அந்த சார்ட் வைப்பாங்க. அந்த சார்ட்டை வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, போத் யூ ஹாவ் டு ரைட். சரி, இப்போது ஹீமோஃபீலியாவாக இருக்கிற பட்சத்தில் நமக்கு கேட்டிருக்கிற கேள்வி ஹீமோஃபீலியா அப்படின்னா, what is hemophilia? Hemophilia is otherwise called bleeder's disease. Identification என்ன எழுதிடுவீங்க? The given pedigree chart is identified as the genetic disease hemophilia. இதை தான் நம்ம pedigree chart அப்படின்னு சொல்கிறோம். இந்த pedigree chartல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால், இது ஃபீமேல், ரவுண்ட் இருந்ததுனால ஃபீமேலு, ஸ்கொயர் இருந்ததுன்னா மேலுன்னு அர்த்தம். அண்ட் இதில் ஹாஃப் ஷேடடாக இருக்குது, ஹாஃப் ஒயிட்டாக இருக்கு பாருங்க, அப்படின்னா கேரியர் அப்படின்னு அர்த்தம். ஓகே, பிளெயின் சர்க்கிள் இருந்தது அப்படின்னா நார்மல் ஃபீமேலு, ஃபுல்லி ஷேடட் இருந்ததுன்னா டார்க் ஹீமோஃபிலிக் ஃபீமேல். இவங்க ஹாஃப் இருந்ததுன்னா இவங்க கேரியர்னு அர்த்தம், கேரியர் ஃபீமேல். ஓகே, ஷேடே இல்லை, பிளெயின் ஸ்கொயராக இருந்ததுன்னா நார்மல் மேலு, கம்ப்ளீட்லி ஷேடடாக இருந்ததுன்னா ஹீமோஃபிலிக் மேல். இப்போ நீங்கள் ஒரு வேளை கேட்கலாம், அப்போ இது ஹாஃப் கிடையாதா அப்படின்னா இல்லை, கிடையாது. ஏன்னா இது இந்த வியாதியை பொறுத்த வரைக்கும், இந்த ஜெனட்டிக்கல் டிசீஸை பொறுத்த வரைக்கும் ஃபீமேல் ஆர் த கேரியர்ஸ். இது உங்களுக்கு நீட்லேயும் உங்களுக்கு இது கேள்வி உண்டு, அண்ட் 1 மார்க்லேயும் இது உண்டு, அண்ட் நம்மளுடைய பகுதியில் ஆன்சர் த ஃபாலோயிங்லேயும் உங்களுக்கு இந்த கொஸ்டின் கண்டிப்பாக உண்டு. சரிப்பா, காமெண்ட்ஸில் என்னெல்லாம் எழுதலாம்? வாட் இஸ் ஹீமோஃபீலியா அப்படி கேட்டால், ஹீமோஃபீலியா இட் இஸ் அதர்வைஸ் கால்டு ப்ளீடர்ஸ் டிசீஸ். இது ராயல் டிசீஸ் அப்படின்னு சொல்கிறோம். பிகாஸ் இது கிங் ஃபேமிலியில் இது இருந்தது, அதனால் இதை வந்து ராயல் டிசீஸ் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் இட் இஸ் அ மோஸ்ட் நோட்டோரியஸ் ஆஃப் ஆல் செக்ஸ் லிங்க்ட் டிசீசஸ் சில்ட்ரன். ஏன் அப்படின்னு சொன்னால், ஒரு ஆளுக்கு அடிபட்டுருச்சுது, அவங்களுக்கு ப்ளீட் ஆகுது அப்படின்னா ஃபியூ மினிட்ஸ்லேயே அவங்களுடைய ப்ளீடிங் டைம் வந்து ஸ்டாப் ஆகிடும். ஏன் அப்படின்னா, வெளிப்பரப்புக்கு ரத்தம் வந்த உடனே ஆக்சிஜனோட பட்டு இங்கே கிளாட் ஆகிடும். ஓகே, காஸ் ஃபார்மேஷனில் கிளாட் உருவாகி, இதுக்கு யார் நமக்கு வேலை செய்கிறாங்க? பிளேட்லெட்ஸ் தான் நமக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க இல்லையா. ஆனால் இந்த வியாதி இருக்கிறவங்களுக்கு அந்த பிளேட்லெட்ஸு, விட்டமின் கே, ப்ரோத்ரோம்பின், அது அவங்களுக்கு வேலை செய்யாது. ஸோ ப்ளீடிங்கில் இவங்களுக்கு ரத்தம் பாட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். எவ்வளோ அதுலேருந்து 30 மினிட்ஸ்லேருந்து 24 hours ஆனாலும் இவங்களுக்கு ப்ளீடிங்கு ஸ்டாப் ஆகாது. அதனால தான் ப்ளீடர்ஸ் டிசீஸ் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் during the injury due to the failure of the blood coagulation, blood கட்டாமல் இருக்கிறது, அதுதான் coagulation. It is caused by the recessive X-linked gene, more common in men than women. Okay, இது யாருக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னா மென்னில் தான் இது அதிகமாக இருக்குது, விமெனுக்கு இல்லை. பட் விமென் ஆர் கேரியர்ஸ் சில்ட்ரன். ஓகே, இவங்க தான் கேரியர்ஸு, ஆனால் மென்னுக்கு இது நிறையவே காணப்படுகிறது. Okay, the females are carriers of the disease and would transmit the disease to 50% of their sons. சூப்பரில், ஃபீமேல் தான் கேரியர்ஸு, அவங்க பையனுக்கு இதை வந்து பாஸ் ஆன் பண்ணுவாங்க. ஈவன் இஃப் த மேல் பேரண்ட் இஸ் நார்மல். மேல் பேரண்ட் அப்பா வந்து நார்மல் தான்,
ஓகேவா? அம்மா தான் கேரியரு. பட் இவங்க பாஸ் ஆன் பண்ணுறது பையனுக்கு 50% பாஸ் ஆன் பண்ணுவாங்க. அண்ட் இட் ஃபாலோஸ் கிறிஸ் கிராஸ், தட் இஸ் ஜிக்ஸாக் பேட்டர்ன் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் சொல்கிறோம். அதாவது grandfather transmits his X-linked character to his grandson through the carrier daughter. அப்பா கிட்ட இருந்து பொண்ணுக்கு வருது, பொண்ணுக்கிட்ட இருந்து பேரனுக்கு போயிடும், கிராண்ட்சன்னுக்கு போயிடும். ஸோ கிறிஸ் கிராஸில், ஓகே, ஜிக்ஸாகில் இந்த வியாதி ஒரு ஜென்ரேஷன்லேருந்து இன்னொரு ஜென்ரேஷனுக்கு பாஸ் ஆன் ஆகுது. ஓகே, இஸ் இட் ஓகே வித் யூ சில்ட்ரன்? சரி, இப்போ டிஸ்கஷன் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இது ரொம்பவே முக்கியம், இதை கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிடலாம். அப்சர்வ் த கிவன் பெடிகிரி சார்ட் அண்ட் ஐடென்டிஃபை த அஃபெக்டட் இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் கேரியர்ஸ் இன் த செகண்ட் ஜென்ரேஷன். செகண்ட் ஜென்ரேஷனில் யார் யாருக்கு வந்திருக்கு? அஃபெக்டட் மேல் வந்து ஒருத்தர் அண்ட் தோ கேரியர் ஃபீமேல் ஒருத்தவங்க. Why are men affected often in X-linked inheritance? Men are affected often in X-linked inheritance because men had only one X chromosome and they were not having corresponding gene in Y chromosome. Man அப்படினாலே ஒரு X ஒரு Y இல்லையா? ஒரு X இருக்கு, ஒரு Y இருக்கு. அவங்களுக்கு ஒரே ஒரு X குரோமோசோம் தான் இருக்கிறதுனால men are affected often. Okay, then what is the pattern of inheritance in the given pedigree chart? X-linked inheritance, that is crisscross pattern of inheritance is followed. Able to get me, children? Clear? Okay. Next, fourth question. Why are women said to be carriers in X-linked inheritance? Women are told to be carriers in X-linked inheritance because they did not express and they do not express themselves the recessive gene characters received from the father and carried to son. Innada? Women, they are told to be the carriers. Yena, they do not express or they did not express themselves the recessive gene, அது express ஆகாது. யார்கிட்ட இருந்து? அவங்க அப்பா கிட்ட இருந்து வாங்கினதை அவங்க பையன்கிட்ட கொடுத்துடுறாங்க. That is why they are carriers. How is hemophilia caused? Hemophilia எப்படி உருவாகுது அப்படின்னா, hemophilia is caused by the recessive X-linked gene, more common in men than in women, and the person suffering from this disease, they bleed for a long period and 30 minutes to 24 hours during injury due to the failure of the blood coagulation. Blood coagulation அவங்களுக்கு நடக்காததுனால. Okay, hemophilia is caused. Okay, now coming to the sickle cell anemia. The pedigree chart is identified as a disease called sickle cell anemia. நமக்கு வந்து RBC red blood cells இப்படி தான் இருக்கும், ஸ்பெரிக்கலாக இருக்கும், பைகான்கேவ் இல்லையா? ஆனால் இந்த சிக்கிள் செல் அனிமியான்றது, சிக்கிள் அப்படின்னாலே அறிவாள்னு அர்த்தம். ஓகே, இப்படி இப்படி ஆயிடும், இதுதான் அறிவாள். இப்போ ரவுண்டாக இருக்கிறது இப்படி ஆயிடும். இப்போ என்ன ஆகும்னா ஒன்னோட ஒன்று போய் கிளம்ஸி ஆயிடும். ஓகே, இதுதான் பிரச்சனையே இங்கே. எப்படி அப்படின்னா, it is an autosome linked recessive trait that can be transmitted from parents to the offspring. அம்மா அப்பா கிட்ட இருந்து குழந்தைங்களுக்கு வந்துடுது. எப்போ ஒரு வேளை பேரண்ட்ஸ் ரெண்டு பேருமே கேரியர்ஸ் ஆஃப் தி ஜீன்ஸ் ஹெட்டிரோசைகஸாக இருக்கும் பொழுது, ஜீனோடைப்பு ஜீன் லெவலில் ஹெச்பிஎஸ் இருந்ததுன்னா தே காஸ் சிக்கிள் செல் அனிமியா. வைல் ஜீனோடைப் ஒரு வேளை ஹெச்பிஏ அண்ட் ஹெச்பிஎஸ் இண்டிவிஜுவல்ஸ் இருந்தாங்கன்னா they are unaffected, அவங்க அஃபெக்ட் ஆகலை, சிக்கிள் செல் அனிமியா இருக்காது, பட் they are the carriers of the disease. Sickle cell anemia is a classical example for the point mutation. Particular ஒரு பாயிண்ட்ல ஒரு சேஞ்ச் நடக்குது, சடன் சேஞ்ச். எந்த பாயிண்ட்லனா இங்கே பொறுத்த வரைக்கும் குரோமோசோம்ல 6th பொசிஷன்ல பீட்டா செயின்ல இருக்கிற ஹீமோகுளோபின் மாலிக்யூல்ஸ்ல substitution of glutamic acid by valine மூலமா.
ஓகே, குளுட்டமிக் ஆசிடுக்கு இல்லாமல் வேலைன் மூலமாக இப்படி மாறுறதுனால ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல 6th பொசிஷனில் இப்படி மாறுறதுனால இதை வெரி குட் எக்ஸாம்பிள் ஃபார் த பாயிண்ட் மியூட்டேஷன் சொல்கிறோம். இதோ பெடிகிரி அனாலிசிஸ் பார்த்துக்கலாம். நீங்கள் 2 பேருமே அன்அஃபெக்டட் தான். ஓகே, நாட் அஃபெக்டட். பட் செகண்ட் ஜென்ரேஷனில் ஒரு மேலுக்கு ஒரு ஃபீமேலுக்கு இருக்குது. தேர்ட் ஜென்ரேஷனில் மேலுக்கு மட்டும் வருது. Observe the pedigree analysis. Discussion questions, children. Sickle cell anemia is not expressed in the first generation because they are all carriers of the disease. Though இவங்க carriers, இவங்க கிட்ட இது sickle cell anemia இல்லை. Second, will males and females be equally affected in this type of inheritance? 2 பேரும் equally affect ஆயிருக்காங்களா? என்ன ரீசன்? ஆமாம், ஏன்னா it is an autosomal, உடம்பு பாடி செல்ஸில் நடக்கிறது இல்லையா, autosomal recessive traits. So both sexes are carriers of the gene. What is the genotype of the deceased and a carrier sickle cell individual? கேட்டிங்கன்னா, when the parents are normal, parents normal இருக்காங்க, but they are heterozygous. HBA HBS hetero, ஒன்று dominant ஒன்று recessive இருக்கு. In this condition the disease appeared in the second generation. Fourth question, how is sickle cell anemia disease caused? இது எப்படி காஸ் ஆகுது கேட்டிங்கன்னா, sickle cell anemia disease caused by the substitution of glutamic acid by valine. Okay, எங்க at the 6th position of the beta chain, hemoglobinல இருக்கிற beta chainல இது glutamic acid by valine substitute ஆயிடும். இது ரெண்டும் due to the change in the gene combination, HBS gene combination by mutation மூலமா திடீர்னு சேஞ்ச் நடந்துருச்சு அந்த பாயிண்ட்ல. தென் ரவுண்டா இருக்க வேண்டிய ஆர்பிசி சிக்கிள் செல்லா மாறிடுச்சு. ஓகே, ஸோ திஸ் இஸ் அபவுட் த கொஸ்டின் நம்பர் 2C நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். ஒன்று ஹீமோஃபீலியா கேட்கணும், இல்லைனா சிக்கிள் செல் அனீமியா கேட்கணும். எபிள் டு கெட் மீ சில்ட்ரன்? Hope you understood. அப்படியே படிச்சு எனக்கு எழுதி அனுப்பிச்சிருங்க பார்க்கலாம். All the best children.